ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சோன்யவாடி பாஸ்டாட்ய தேசதாரிணி. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधारा शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 10. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம். பதம் 1. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: பலம் பொருந்திய புயங்களவுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. பொருளுரை. பகவான் என்னும் சொல் பராசர முனிவரால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது: வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு ஆகிய வைபவங்களை பூர்ணமாக பெற்றவர் பகவான் அல்லது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இப்பூ உலகில் இருந்தபோது கிருஷ்ணர் இந்த 6 வைபவங்களையும் பூர்ணமாக வெளிக்காட்டினார். எனவே பராசர முனிவரை போன்ற மாபெரும் முனிவர்கள் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டனர். தற்போது தனது வைபவங்கள் மற்றும் செயல்களை பற்றிய மேலும் இரகசியமான ஞானத்தை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். 7ஆம் அத்தியாயத்தில் தொடங்கி தன்னுடைய பல்வேறு சக்திகளையும் அவை எவ்வாறு இயங்குகின்றன என்பதையும் இறைவன் இங்கே ஏற்கனவே விளக்கியுள்ளார். தற்போது இந்த அத்தியாயத்தில் அவர் தன்னுடைய விசேஷமான வைபவங்களை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்க உள்ளார். முந்தைய அத்தியாயத்தில் தன்னுடைய பல்வேறு சக்திகளை பற்றி தெளிவாக விளக்கியதன் மூலம் பகவான் உறுதியான பக்தியை நிலைநிறுத்தினார். இந்த அத்தியாயத்தில் தன்னுடைய தோற்றங்களை பற்றியும் பல்வேறு வைபவங்களை பற்றியும் அவர் அர்ஜுனனிடம் மீண்டும் கூறுகிறார். எவ்வளவுக்கு அதிகமாக ஒருவன் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் பக்தி தொண்டில் நிலை பெறுகிறான். ஒருவன் பக்தர்களின் சங்கத்தில் எப்போதும் இறைவனை பற்றி கேட்க வேண்டும். இஃது அவனது பக்தி தொண்டை சிறப்படைய செய்யும். பக்த சமூகத்தினிடையே நடைபெறும் இத்தகைய உரையாடல்கள் கிருஷ்ண உணர்வில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களின் மத்தியில் மட்டுமே சாத்தியமாகும். மற்றவர்கள் இத்தகைய உரையாடல்களில் பங்கு பெற இயலாது. அர்ஜுனன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதால் அவனுடைய நன்மைக்காக இத்தகைய உரையாடல்கள் நடக்கின்றன என்பதை பகவான் தெளிவாக கூறுகிறார். பதம் 2. மொழிபெயர்ப்பு. தேவர்களோ மகா ரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை. ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளுக்கும் நானே ஆதியாவேன். பொருளுரை. பிரம்ம சமிதியில் கூறப்பட்டுள்ளது போல பகவான் கிருஷ்ணரே ஆதி புருஷராவார். அவரை விட சிறந்தவர் யாருமில்லை. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். மேலும் எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காரணம் தானே என்று பகவானே இங்கு குறிப்பிடுகிறார். தேவர்களும் மகா ரிஷிகளும் கூட கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் கிருஷ்ணரது திருநாமம் அல்லது வியக்தித்துவத்தை கூட புரிந்து கொள்ள முடியாது. இவ்வாறு இருக்கையில் இந்த சிறு உலகைச் சேர்ந்த பெயரளவு அறிஞர்களின் நிலை என்ன? முழுமுதற் கடவுள் ஒரு சாதாரண மனிதனைப் போல் இவ்வுலகிற்கு வந்து அசாதாரணமான அற்புத செயல்களை செய்வது ஏன் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு தகுதி ஏற்றறிவு அல்ல என்பதை அறிய வேண்டும். தங்களது மனக்கற்பனையின் மூலம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயன்ற தேவர்களும்
மகா ரிஷிகளும் கூட அதில் தோல்வியையே அடைந்தனர். முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள சிறந்த தேவர்களாலும் முடியாது என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களது பக்குவமற்ற புலன்களின் எல்லை வரை கற்பனை செய்யலாம். ஆனால் கடவுள் அருவமானவர் என்றோ, ஜட இயற்கையின் முக்குணங்களால் தோற்றுவிக்கப்படாத ஏதோ ஒன்று என்றோ உண்மைக்கு புறம்பான முடிவுக்குத்தான் வர முடியும். அல்லது மனதில் எதையாவது கற்பனை செய்து கொள்ளலாம். ஆனால் அத்தகைய முட்டாள்தனமான கற்பனைகளால் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. பூரண உண்மையை அறிய விரும்புபவனிடம் முழுமுதற் கடவுளான நான் இதோ இருக்கிறேன், நானே பரமன் என்று இங்கே பகவான் மறைமுகமாக கூறுகின்றார். இதனை அவன் அறிய வேண்டும். சிந்தனைக்கு எட்டாத இறைவன் தனிப்பட்ட நபராக வீற்றிருப்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் இருப்பது உண்மையே. முழு ஆனந்தம் மற்றும் பூரண அறிவுடன் நித்தியமாக விளங்கும் கிருஷ்ணரை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள அவரது உரைகளை கற்பதன் மூலம் நாம் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். கடவுள் என்பவர் நம்மை ஆளும் ஒரு சக்தி அல்லது அருவமான பிரம்மன் போன்ற கருத்துக்களை இறைவனின் தாழ்ந்த சக்தியில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் திவ்யமான திலத்தில் நிலை பெறாதவரை பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரை அவருடைய உண்மையான நிலையில் பெரும்பாலான மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அத்தகைய கற்பனையாளர்களையும் காப்பதற்காக தனது காரணமற்ற கருணையினால் அவர் கீழிறங்கி வருகிறார். இருந்தும் பரமபுருஷரின் அசாதாரணமான செயல்களுக்கு மத்தியிலும் ஜடசக்தியினால் கலங்கமடைந்துள்ள கற்பனையாளர்கள் அருவ பிரம்மனையே பரமனாக எண்ணுகின்றனர். பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த பக்தர்கள் மட்டுமே அந்த பரமபுருஷ பகவானின் கருணையால் கிருஷ்ணரே பரமன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பகவானின் பக்தர்கள் கடவுள் அருவ பிரம்மமானவர் என்னும் கருத்தினை கண்டு கொள்வதில்லை. அவர்களது நம்பிக்கையும் பக்தியும் பரமபுருஷரிடம் சரணடையும் நிலைக்கு அவர்களை உடனடியாக கொண்டு வருகின்றன. மேலும் கிருஷ்ணரின் காரணமற்ற கருணையால் அவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். வேறு எவரும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. எனவே ஆத்மா என்றால் என்ன என்பதையும் பரமன் யார் என்பதையும் பெரும் முனிவர்களும் ஒப்புக்கொள்கின்றனர். பரமன் என்று அறியப்படும் அவரே நமது வழிபாட்டுக்கு உரியவராவார். பதம் 3. மொழிபெயர்ப்பு. எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனான அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். பொருளுரை. 7ஆம் அத்தியாயத்தில் 7:3 கூறப்பட்டுள்ளபடி ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தம்மை உயர்த்திக் கொள்ள முயல்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆன்ம உணர்வினை பற்றிய சற்றும் அறிவற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் தமது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயற்சி செய்யும் அத்தகைய சிறந்த மனிதர்களில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். அவரே எல்லாவற்றின் உரிமையாளர். அவர் பிறப்பற்றவர் என்னும் அறிவு நிலையை வந்தடைபவனே ஆன்மீக உணர்வை அடைந்தவர்களில் மிகவும் வெற்றி பெற்றவனாவான். கிருஷ்ணருடைய உன்னத நிலையை முழுமையாக அறிந்த அந்த நிலையில் மட்டுமே ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும். பிறப்பற்ற என்னும் பொருள் தரக்கூடிய அஜா என்னும் சொல் பகவானை குறிக்க இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2ஆம் அத்தியாயத்தில் அஜா என்னும் சொல்லினால் விளக்கப்படும் உயிர்வாளிகளிடமிருந்து அவர் வேறுபட்டவர். ஜடப்பற்றுதலினால் பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்தும் பகவான் வேறுபட்டவர். கட்டுண்ட ஆத்மாக்களின் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் அவருடைய உடலோ மாறுதல் அற்றது. அவர் இந்த ஜட உலகிற்கு வரும்போது கூட அதே பிறப்பற்றவராகத்தான் வருகின்றார். எனவேதான் பகவான் தனது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியினால் எப்போதும் தோன்றுகிறார் என்றும்
தாழ்ந்த சக்தியான ஜட சக்தியினால் அல்ல என்றும் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த பதத்தில் உள்ள வேத்திலோக மகேஸ்வரம் என்னும் சொற்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன. படைப்பிற்கு முன்பிலிருந்தே இருக்கும் அவர் தனது படைப்பிலிருந்து வேறுபட்டவர். தேவர்கள் அனைவரும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டவர்களே. ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவர் படைக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மா, சிவன் போன்ற மாபெரும் தேவர்களிடமிருந்தும் கிருஷ்ணர் வேறுபட்டவர். மேலும் பிரம்மா, சிவன் உட்பட எல்லா தேவர்களையும் படைத்தவர் அவரே என்பதால் எல்லா உலகங்களின் பரம ஆளுநர் அவரே. எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவர். அவரை இவ்வாறு உள்ளபடி அறிபவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான். பரமபுருஷரை பற்றிய அறிவினை அடைவதற்கு ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல பக்தி தொண்டால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியாலும் அல்ல. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக அறிய ஒருவன் முயலக்கூடாது. முட்டாள்கள் மட்டுமே அவரை சாதாரண மனிதனாக எண்ணுகின்றனர் என்று முன்பே கூறப்பட்டது. அதே கருத்து இங்கு வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. முட்டாளாக இல்லாத மனிதன், அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தி உடையவன், எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டவன் ஆவான். கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அறியப்படும் பட்சத்தில் அவர் பிறப்பற்றவராவது எங்கனம். இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அவர் தேவகி வசுதேவனின் முன்பு தோன்றிய போது சாதாரண குழந்தையைப் போல பிறக்கவில்லை. முதலில் தனது மூல ரூபத்தில் தோன்றி பின்னர் அவர் தன்னை சாதாரண குழந்தையைப் போல மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெய்வீகமானவை. அச்செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கமடைவது இல்லை. ஜட செயல்கள் மங்களகரமானவை, அமங்கலமானவை என்று பிரிக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வுலகில் உள்ள அத்தகு கருத்து ஏறக்குறைய மனக்கற்பனையே. ஏனெனில் இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது. ஜட இயற்கை முழுதும் அமங்கலமானவையே என்பதால் அனைத்தும் அமங்கலமானதுதான். சிலவற்றை மங்களகரமானதாக கருதுவது நமது கற்பனையே. உண்மையான மங்களம் என்பது பூர்ண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும். எனவே நமது செயல்கள் மங்களகரமானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் பரமபுருஷருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். அத்தகைய வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலிருந்தும் நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறலாம். பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் பகவானின் நேரடி வழிகாட்டுதலே யாகும். பகவான், ஆன்மீக குரு, சாதுக்கள், சாஸ்திரங்கள் ஆகிய மூன்றின் வழிகாட்டுதலும் ஒன்றே. இந்த மூன்று மூலங்களிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. இத்தகைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவையாகும். செயல்களை செய்வதே பக்தனிடம் உள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம். பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தின் 1வது பதத்தில் கூறப்பட்டுள்ளதைப் போல, எவன் ஒருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்டதன் காரணத்தால் தனது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவன் ஒருவன் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சமடைவதில்லையோ அவனே உண்மையான துறவியாவான். பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவான். வெறுமே சந்நியாசி உடைய தாங்கிக் கொண்டு போலி யோகியாக இருப்பவன் அல்ல. श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर प्रमनंदे हरे बोल।